ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை எப்படி இருக்கிறீங்க? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களோடு கூட பேசி உங்களை பலப்படுத்தி உங்களை வழிநடத்தி கொண்டு வருகிறாரா? கர்த்தருடைய நாம மையப்படத்தக்கதாய் ஆண்டவருடைய கிருபையினால் இந்த நாட்களை எல்லாம் நாம் கடந்து ஓடி வர இந்த வருஷமெல்லாம் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தினார். இன்றைக்கி ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் பாருங்கள். சங்கீதம் 38வது சங்கீதம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நான் பலனற்று போய் மிகவும் நொறுக்கப்பட்டேன், என் இருதயத்தின் கொந்தளிப்பினால் கதறுகிறேன். பாருங்க, இங்கே கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, தாவீதுடைய வாழ்க்கையில் நான் பலனற்று போய் மிகவும் நொறுக்கப்பட்டேன். நொறுக்கப்பட்டுட்டீங்களா? நிறைய விஷயம், நிறைய காரியங்கள் என் இருதயத்தை நொறுக்கி விட்டது. நான் பலனற்று போயிட்டேன், பலனே இல்லை, என்னால் முடியல, இந்த 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 கொந்தளிப்பை என்னால் தாங்க முடியல, இந்த போராட்டம் என்னால் தாங்க முடியல, என் இருதயம் கொந்தளிப்பினால் கதறுகிறது, என் இருதயம் கொந்தளித்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்கிறீங்களா? ஐயோ, இந்த போராட்டம், இந்த நொறுக்கப்படுகிற காரியம், இந்த விஷயம்லாம் என்னை ரொம்ப துக்கப்படுத்துது, இந்த சம்பவம் என்னை ரொம்ப வேதனைப்படுத்துது, நான் ரொம்ப கதறி கொண்டு இருக்கிறேன், என்னுடைய உடம்பில் என்னுடைய சரீரத்தில் பலனே இல்லாமல் போய்விட்டது, நான் ரொம்ப பலனற்று போயிருக்கிறேன், என் இருதயத்தின் கொந்தளிப்பினால் கதறுகிறேன் என்று சொல்லுகிறீர்களா? தெய்வ பிள்ளைகளே, கவலைப்படாதீங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார். உங்கள் இருதயத்தின் கொந்தளிப்பை மாற்றுவார். பலனற்று போன உங்களுக்கு கர்த்தர் பலன் தருவார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. வேதத்தில் வாசிக்கிறோம், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், உன் தேவனை நோக்கி அமர்ந்திரு என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரை நோக்கி அமர்ந்துருங்க. உங்கள் கொந்தளிப்பை மாற்றுவார், உங்கள் வேதனைகளை மாற்றுவார், உங்கள் கண்ணீரை மாற்றுவார், உங்கள் துக்கத்தை மாற்றுவார். ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்து உங்களை மகிழ பண்ணுவார். ஆகையினால பலனற்ற நிலைமையில் இருக்காதீங்க. கர்த்தர் உங்களை பலவானாய் மாற்றுவார். கர்த்தர் தம்முடைய பலத்தினால் உங்களை எடை கட்டுவார். சரிங்களா? நான் உங்களுக்காக செபிக்கட்டுமா? தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி. உடைய பிள்ளைகள் பலனற்று போயிருக்கிறாங்க, ஆண்டவர் வேதனையோடு இருக்கிறாங்க. இந்த வேதனையை மாற்றுங்க, இந்த துக்கத்தை மாற்றுங்க, இந்த போராட்டத்தை மாற்றுங்க, இந்த பிரச்சனையை மாற்றுங்க சுவாமி. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய எல்லா மன சஞ்சலங்களும் மறைந்து போகட்டும் சாமி. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இவர்கள் கதறுகிற இந்த கதறலை கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீ. இந்த வசனத்தின்படி ஆண்டவரே, இருதயம் கொந்தளித்து கொண்டிருக்கிறது. இவருடைய கொந்தளிப்பை கர்த்தர் மாற்றி இவர்களை விடுவித்து கர்த்தர் சுகப்படுத்துங்க. ஆண்டவர் வேதனைகளை மாற்றுங்க. அற்புதம் நடக்கட்டும். உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து கர்த்தர் பலத்த காரியங்களை செய்யுங்க. உங்கள் நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளுங்க. கர்த்தர் கூட வழிநடத்த அற்புதங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்கள் கொந்தளிப்பை மாற்றுவார், உங்கள் வேதனைகளை மாற்றுவார். கர்த்தர் ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். ஆமென்.